இந்தியாவில் இருக்கிற தேசிய கட்சிகளாகட்டும், மாநிலத்தில் இருக்கிற மாநில கட்சிகளாகட்டும் தேர்தலில் தோல்வி அடைந்தால், படுதோல்வி அடைந்தால் அந்த கட்சியினுடைய தலைவர் தார்மீக பொறுப்பேற்று அதுக்கு தோல்விக்கு நாங்கள் தான் காரணம் என்று பல தலைவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். ஏன் ராகுல் காந்தி காங்கிரசினுடைய தலைவராக இருந்தபோது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட படுதோல்விக்கு பொறுப்பேற்று தன்னுடைய தலைவர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். நாங்கள் ராஜினாமா செய்ய சொல்லல, நாங்கள் ராஜினாமா கோரிக்கையே வைக்கல. நீங்க தான் பொதுச் செயலாளர் என்று இன்றைக்கும் சொல்கிறோம். தோல்விக்கான காரணத்தை ஆராயுங்கள். தொடர் தோல்வியில நம்ம இருக்கிறோம். இந்த தோல்வியில் இருந்து இந்த கட்சியை மீட்டெடுக்க வேண்டும். உண்மையான நிலவரத்தை கலந்து பேசுங்கன்னு தான் நாங்கள் சொன்னோம். வேற எது அதற்காக எங்கள் மீது பழி போடுகிறார். இன்னொன்று சொல்கிறார், திமுக கூட்டணிக்கு நாங்கள் தான் சொன்னோம் என்று. இது ஜம்மு காலத்தில் வடிகட்டின பொய், உலகத்துக்கே தெரியும். நீங்க இப்போ போனாலும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய தலைவர் பரதனை போய் கேளுங்க, விடுதலை சிறுத்தைகள் தலைவருடைய திரு தொல்துமாரமனை கேளுங்க, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரை போய் கேளுங்க, முஸ்லீம் லீக் கட்சி தலைவரை போய் சொல்லுங்க, ஏன் RS பாரதி போய் கேளுங்க. நாங்களாம் பங்காளிகள். என்னைக்கு நாங்களாம் பங்காளியானோம்? என்னைக்கு பங்காளியானோம்? 4ஆம் தேதியிலிருந்து எடப்பாடியாருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏற்பட்ட அந்த உறவு பங்காளி என்று பேசுற அளவுக்கு உருவாக்கிச்சு. திருமாவளவனை நான் முதலமைச்சராக்குவதற்கு சொன்னேன் என்று சொன்ன, ஆமா சொன்னேன். நான் ஏற்கனவே பேட்டியில் சொல்லியிருக்கிறேன்னு. ஏன் சொன்னேன்? எப்ப சொன்னேன்? எந்த நேரத்தில் சொன்னேன்? நீங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை உங்கள் வீட்டில் கூட்டினீர்கள். கூட்டி என்ன சொன்னீங்க? திமுக ஆதரவோடு நான் முதலமைச்சர் ஆவதற்கு ஆதரவு அளித்தார்கள். இப்போது சில கட்சிகள் அதில் ஒத்துக்கொள்ளவில்லை. அதனால் மாற்று திட்டமாக திருமாவளவனை முதலமைச்சராக்குவோம், மற்ற அமைச்சர்கள் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னார். சொன்ன அது எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? திமுக ஆதரவோடு நீங்கள் முதலமைச்சராவது ஏற்றுக்கொள்ளுகின்ற போது ஏன் திருமாவளவனை முதலமைச்சராக்கிவிட்டு நீங்கள் மீதி இருக்கிற 30 அமைச்சர்களையும் அதிமுக ஆக்குவதில் என்ன தவறு என்று சொன்னேன். நான் அதில் மறுக்கலையே, இன்னைக்கு சொல்றேன். நான் சொன்னதான் உண்மைதான். எப்ப சொன்னேன்? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் சொன்னேன். இன்னொன்னு சொன்னேன், திருமாவளவனை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று சொல்லிவிட்டு நாம் இருப்பது? நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சரி, நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அப்பதான் சொன்னேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட இயக்கம். தாவேகா திமுகவை எதிர்த்து அரசு செய்கிறது, திமுகவை எதிர்த்து வெற்றி பெற்றிருக்கிறது. நாம் இருவருமே ஒரே கொள்கையில் இருக்கிறோம். ஏன் தாவேகாவை நாம் ஆதரிக்க கூடாது என்று சொன்னேன். எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்க திமுகவோடு முதலமைச்சர் ஆகின்ற போது திமுக எதிர்ப்பு இருக்கிற தாவேகாவை ஆதரிப்பதில் என்ன தவறு என்று சொன்னோம். இதுதான் நடந்தது. இதையெல்லாம் மூடி மறைத்துவிட்டு இன்றைக்கு சொல்லுகிறார் திமுகவை கூட்டணி வைக்க வேண்டும் என்று நாங்கள் சொன்னதாகும். ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் உண்மையாகிவிடும் என்று சொல்றார். எத்தனை மாசம் கழிச்சு சொல்றாரு? அதுவும் அவரே சொல்ல மாட்டார், சொல்லி கொடுக்கிறார். அந்த பேட்டி கொடுக்கும் போதே போன் வருது, நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்களே. அண்ணே 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 அவர் சொல்றார், இப்படி பேசு அப்படி பேசு, இல்ல சார் இதை சொல்லு அதை சொல்லு, இல்ல லைவ்ல வேற போடுங்கன்னு உங்ககிட்ட கேட்கறாங்க. ஏன் அதை நீங்களே வந்து சொல்லுங்க, ஏன் தயங்குறீங்க? சொல்லுங்க. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, இந்த பிரச்சனை ஏற்பட்ட போது என்ன சொன்னேன்? திமுகவோட கூட்டணி நீங்க வைக்கவில்லை என்பதை உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம வாங்க, நான் சத்தியம் பண்றேன், நீங்க சத்தியம் பண்ண. இன்னி வரைக்கும் ஏன் பதில் சொல்லல? ஏன் சொல்லல? இப்படி பொய்யை இன்றைக்கு பரப்பிக் கொண்டிருக்கிறார். தன் மீது இருக்கிற தவறை மறைப்பதற்காக சொல்லுகிறார். சொல்றார், இன்னொன்னு சொல்றார். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றார்? தேர்தலுக்கான தோல்வியை காரணத்தை இவர்கள் சொல்ல வேண்டும், ஆராயணும். யாரை கூட்டிங்க? மாவட்ட வாரியா கூட்டத்தை நடத்துனீங்க. இப்ப விழுப்புரத்தில் கூட்டத்தை நடத்துனீங்க. நான் MLA, இந்த தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெற்றவன். சரி, என்னதான் உங்களுக்கு பிடிக்கல,
என்ன கூப்பிடல, விட்டுருங்க. ஆனா அங்க நின்று தோல்வி அடைந்த வேட்பாளர்கள் விழுப்புரம், வானூர், திண்டிவனம் 3 வேட்பாளர் நின்று தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. யார் யார் கூட்டிங்களா? 3 பேரும் கூப்பிடல. அந்த தேர்தலில் பணியாற்றிய 22 ஒன்றிய செயலாளர் 18 ஒன்றிய செயலாளர் நீங்க கூப்பிடல. இருக்கிற அணி செயலாளர்கள் யாரையுமே நீங்க கூப்பிடல. இருக்கிற பொதுக்குழு யாரும் கூப்பிடல. உங்களுக்கு வேண்டிய ஆட்களை போட்டுவிட்டு அவர்களை வைத்து தேர்தலுக்கே வேலை செய்யாத, தேர்தலை எதிர்த்து வேலை செய்தவர்களை கூட்டி வச்சு நீங்க என்ன தேர்தலுக்கான தோல்வி காரணத்தை கண்டுபிடிச்சீங்க? இப்ப சொல்ற தேர்தல் தோல்விக்கான காரணத்தை ஆராய வேண்டும் என்று பேட்டி கொடுக்கிறாரே திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, உங்களை கேட்கிற, உனக்கு தைரியம் இருந்தால், தரணி இருந்தால், தெம்பு இருந்தால், நாளைக்கு எப்போது மாணவர்களும் நீ கூட்டத்தை கூட்டு, எங்களை அழை. நாங்க உண்மையான காரணத்தை சொல்றோம். நாங்க விதண்டாவாதம் பண்ண வரல, காரணத்தை சொல்றோம். ஏன் தோத்தோம், எதுக்காக தோத்தோம், என்னத்து காரணத்துக்காக தோத்தோம். இன்றைக்கு வாய்க்கையே பேசுகிறார் இந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி. தோல்வி அடைந்து விட்டது காரணம் இந்த மாவட்ட செயலர். நான் கேட்கிறேன், திரு எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு, முதலமைச்சராக பொறுப்பேற்று, பொதுச் செயலராக பொறுப்பேற்று நடைபெற்ற 19 நாடாளுமன்ற தேர்தல், 21 சட்டமன்ற தேர்தல், அதுக்கு பிறகு இந்த உள்ளாட்சி தேர்தல், 24 நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கு இடையில நடைபெற்ற இடைத்தேர்தல், 26 நாடாளுமன்றத்தில் எதற்காவது ஒரு பைசா இந்த விழுப்புரம் மாவட்டத்திற்கு கொடுத்திருக்கிறாரா? அப்புறம் எப்படி நீங்க எங்களை குற்றம் சாட்ட முடியும்? ஆமா, எந்த தேர்தலுக்காக இதை கொடுத்திருக்கிறாரா? அப்புறம் எப்படி நீங்க எங்களை குற்றம் சாட்ட முடியும்? வெற்றி பெற்றால் தன்னால் வெற்றி, தோல்வி அடைந்தால் மற்றவர்கள். வெற்றி தோல்வி இது எல்லோருக்கும் சமம். தோல்வியில் நாங்களும் ஒத்துக்கிறோம். இல்லை, எங்களுடைய பங்கு, எல்லாருடைய பங்கும் இருக்கிறது. நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஒத்துக்கிறோம், ஆரம்பத்திலிருந்து சொல்றோம். இதில் எல்லாருடைய பங்கும் இருக்கிறது. அதுதான் நம்ம ஆராய்ந்து இந்த இயக்கத்தை வலுப்படுத்தணும், அதிமுக வலுப்பெறணும். இன்னொன்று சொல்லுகிறார், டிடிவியை நாங்கள் தான் மறுத்தோம் என்று. இது அவருக்கும் தெரியும், டிடிவிக்கும் தெரியும். 2020 சட்டமன்ற தேர்தலில் 10 சீட்டு கேட்டார், அப்புறம் 5 சீட்டு கேட்டார், அடுத்து வாரிய தலைவராக கொடுங்கள் என்று கேட்டார். எதற்குமே ஒட்டுக்கொள்ளாததால் அன்னைக்கு 43 தொகுதியில் தோற்றோம். தேமுதிகவை கூட்டணியிலே திட்டமிட்டே வெளியேற்றப்பட்டது. இப்படி முறையாக கூட்டணி அமைக்காதது, பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்காதது, இது ஒரு தோல்விக்கான மிகப்பெரிய காரணம். இது எல்லாம் உண்மையான காரணத்தை ஆராயாமல் ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக எங்கள் மீது வீண் பழி போடுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். இதுதான் எங்களால் சொல்ல முடியும். இப்படி இந்த எடுபடுகளை விட்டு பேச வைப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.